மறக்க முடியுமா சில விஷயங்களை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் சொல்லி அவங்க நண்பர்களே. இன்னும் 2 நாள் தான் ஓட்டுக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. யார் ஜெயிக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துருவோமே. உண்மையா பொய்யா நாங்கள் பார்க்க தாங்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். பேட்டையோடைய அந்த தீம் மியூசிக்கோட பிரதீப் வெளியேறுவதற்கு முன்பு இந்த உரிமை குரல் கொடுத்ததுக்கு பிறகு கமலுடைய அவர்களுடைய அந்த ரிசல்ட்டை காத்திருக்கிற அந்த நேரத்தில் மாயா, பூர்ணிமா, ஜோவிகா நாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு காத்திருக்கும் போது பிரதீப் வந்து சோகமே உருவாக உட்காந்துருக்கிறாரு. நடுவில் வந்து நிற்கிறாங்க அர்ச்சனா. என் அண்ணன் பிரதீப் போனால் அந்த இடத்த இந்த அர்ச்சனா நிரப்புவா அப்படிங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட செய்தி. அர்ச்சனாவை நாங்கள் தோக்க விடவே மாட்டோம். உங்களில் யார் சொல்கிறீங்க அர்ச்சனா தோக்கணுன்ட்டு? இது சில பேர் சொல்கிறீங்க பிரதீப்பை பற்றிய தவறான ஒரு பதிவுகள்லாம் போடுறீங்க. அதெல்லாம் என் சேனலில் வந்து பதிவு பண்ணாதீங்க. அந்த கேமை உயிரினு நினச்சி விளையாடு. தூங்கவே மாட்டார்ப்பா அந்த மனுஷன். நைட்டு கூட ரூல் புக் படிச்சுட்டு இருப்பார். என்ன ஓரிரு வார்த்தை தவறான வார்த்தைகள் பேசிட்டாரு அப்படிங்கிறதான உங்களுடைய குற்றச்சாட்டு. எவ்வளவு அசிங்கம் கேவலம் நடந்தது அதுக்கு பிறகு. பிரதீப்பை தவறாக பேசாதீங்க. இருந்திருந்தால் அந்த மனுஷன் டைட்டில் அடிச்சிருப்பார். அப்படி இந்த ஸ்டில்லு தாங்க அப்படி கட்டி காக்குதுங்க. அர்ச்சனா உன்னை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துருவோமே. எவ்வளவு பிஆர் வேணாலும் வேலை செய்யட்டுமே. உண்மை ஜெயிக்கும்.